கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒளிபரப்பப்படுகின்றது. இந்த காட்ஸ் வேர்ட் டிவி என்கிற இந்த நம்முடைய புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல் அநேகருக்கு இன்னும் தெரிய வரவில்லை. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறத நாங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள் அதை லைக் பண்ணுறத பார்த்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே போல் உங்களைப் போல இன்னும் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் பார்க்கும்படி நீங்கள் ஷேர் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய மன்னாவாக இந்த நாளிலும் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29வது வசனத்தின் பின்பகுதி, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. தாவீதின் ஜெபமாக இருக்கின்றது. ஆண்டவரை பார்த்து, தேவனை பார்த்து அவர் சொல்லுகின்றார், தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால என் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஒரு அருமையான ஜெபம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சந்ததிக்காக ஆண்டவர் சமூகத்தில் அவங்க இப்போவே ஜெபிச்சு நன்மைகளை கேட்க மறந்து விடுறாங்க. ஏன்னா அவரவருக்கு உரிய பாரங்களும் பிரச்சனைகளும் ஏராளமாக இருக்கிறதுனால தன்னுடைய வீட்டாருக்கு தேவையான நன்மைகளை அவங்க சேகரிக்க மாட்டுறாங்க. நல்ல ஒரு குடும்ப தலைவி, நல்ல ஒரு குடும்ப தலைவன் என்ன ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவானா, என் வீட்டை நினைத்தருளும், என் சந்ததியை நினைத்தருளும், என்றைக்கும் உடைய சமூகத்தில் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, நிலைவரப்பட்டிருப்பதாக, உடைய வருகை பரியந்தும் என்னுடைய குடும்பம் சந்ததியாக உம்மை சேவிக்கணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்கணும், உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கணும், எல்லாரும் உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்கு சேரணும், இதுதான் என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது என்று சொல்லி தேவ பிள்ளைகள் ஜெபிக்க மறக்கக்கூடாது. தாவீது அப்படித்தான். அவர் பாருங்களேன், துதித்து எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி எப்பவும் அவரை தேவனை நோக்கி புகழ்ந்து பாடி ஆராதித்து, அதே நேரத்தில் அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் அவர் கருத்தாய் தியானம் பண்ணி முறையிட்டு விண்ணப்பம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமாயிருந்ததை பார்க்கின்றோம். தாவீதை குறித்து தேவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இப்படி தன் வாழ்க்கையில கிருபையை தனக்கு மட்டுமல்ல தன் சந்ததிக்கும் சேர்த்து வைத்ததை நம்ம பார்க்கின்றோம். நீங்க இந்த பூமியில எதை சேர்த்து வைத்தாலும் உங்க பிள்ளைகளுக்கு கிருபையை சேர்க்க மறக்காதீங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் உங்களை காத்து கொண்டு அவரை துதித்து தேவனுடைய சமூகத்துல உபவாசித்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவர் சொல்றார் இல்லையா, இயேசு மகாராஜா சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது நீங்க எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னது போல அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, என் குடும்பம், என் வீடு உமக்கு முன்பாக நிலை வரப்பட்டிருப்பதாக, உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று தாவீது ஜெபம் பண்ணினது போல நீங்களும் கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை, அவர்களுடைய பிள்ளைகளை என்று சொல்லி தலைமுறையாக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு சந்ததியாக வாழ்ந்திருக்க பண்ணுவார். தாவீதின் குடும்பத்துல இயேசு மகாராஜா அவர் பிறந்தார் அல்லவா. தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படும் படிக்கு யூதா கோத்திரத்துல தாவீதின் குமாரனாய் இயேசு மகாராஜா பிறந்தார். பிரியமானவர்களே, உங்கள் சந்ததியை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெபம் இப்படி இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆமென்.